ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்காரர் கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது டாப் இன்ஜினியரிங் காலேஜ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? இதில் முதல் 50 இடங்கள், அதாவது கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 440க்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்குது. அது முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணுறோம். சரியா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரிக்கு நம்ம கொடுத்துருக்க ரேங்க் வந்து ரேங்க் நம்பர் 35. சரிங்களா? இந்த கல்லூரியுடைய மொத்த தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தாலும் சரி, இல்லை மற்ற சேனலில் வீடியோ போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த கல்லூரிக்கு நேரடியாக போய் விசிட் பண்ணுங்கள். அப்படி விசிட் பண்ணும்போது மிக முக்கியமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட், மற்ற ஃபெசிலிட்டிஸை கவனமாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்கு தேவையான அப்டேட்ஸ், மற்ற எல்லா விவரங்களும் இலவசமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த கல்லூரியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம், எப்படி இந்த கல்லூரியை ரீச் பண்ணுறது பார்க்க போகிறோம், கோர்சஸ் அண்ட் இன்டேக்ஸ் பார்க்க போகிறோம், அக்ரிடேஷன் பார்க்க போகிறோம், கீ ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் காலேஜ் பார்க்க போகிறோம், காலேஜ் அண்டு ஹாஸ்டல் ஃபீஸ் பார்க்க போகிறோம், சேவ் கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்லூரியுடைய ஷார்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா NEC. இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 4962. சரியா? இது 1984ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டது. டவுன் சவுத்தில், அதாவது சதர்ன் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கல்லூரி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கல்லூரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. இதோடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா KR நகர், கோவில்பட்டி தாலுக், கோவில்பட்டி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இதோடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரிக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலட்டின் புதூர், சரி அப்படிங்களா, அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ரைட்டா? அதாவது கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு 8 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த ஊர் வரும். சரிங்களா? நீங்கள் காரில் பைக்கில் போனீங்கன்னா கவனமாக போங்க. ஏன்னா ஒரு பாலத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சர்வீஸ் ரோடை பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் பாலத்தில் ஏறிட்டிங்கன்னா திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி திருப்பி சுற்றி வர மாதிரி இருக்கும். சரிங்களா? நாங்கள் முதல்ல போகும்போது அப்படி தான் சுற்றிட்டோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்த லொக்கேட் பண்ணிக்கோங்க. சரியா? இது கரெக்டாக வந்து எங்கே இருக்குன்னா நேஷனல் ஹைவே 44லேயே இருக்குது. ரைட்டா? இந்த கல்லூரிக்கு பக்கத்துலேயே, அதாவது நேஷனல் ஹைவேன்னா தெரியும் இல்லையா, கன்னியாகுமரியிலேருந்து உங்களுக்கு சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைவே தான் நேஷனல் ஹைவே 44. இந்த 44ல், அதாவது இந்த நேஷனல் ஹைவேலேயே இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. சரியா? மதுரையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து 60 கிலோமீட்டர், தூத்துக்குடியிலேருந்து 60 கிலோமீட்டர், கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ இன்டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 60 இன்டேக் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் 120, கம்ப்யூட்டர் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் 120, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EEE வந்து 60, அதே மாதிரி IT வந்து 60, சிவில் இன்ஜினியரிங் 60, AIDS இருக்குது. இங்கேயும் 60 இன்டேக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கல்லூரியுடைய கோர்சஸ் அண்ட் இன்டேக்ஸ். சரியா? ஸோ இந்த அக்ரிடேஷன், இந்த கல்லூரியில் என்னென்ன அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, AICTAல் அப்ரூவ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டடாக வருது. இது உங்களுக்கு தெரியும். NEC வந்து பார்த்தீங்கன்னா NRF ரேங்கிங் படி 169 இடத்துல இருக்குது. இது ஓரளவுக்கு டீசெண்டான ரேங்க் தான். அதே மாதிரி UGC வந்து இந்த கல்லூரிக்கு ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. NAC அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் இது கிரேட் A வாங்கியிருக்கு. CGPAல வந்து 3.08 வாங்கியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி UG கோர்சஸில் 5 கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MBA அக்ரிடேஷனும் வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ கீ ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இங்கே வந்து கரிக்குலம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த கல்லூரிக்கு நேரடியாக போயிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல்லூரிக்கு நேரடியாக போய் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஷார்ட்ஸில் பாருங்கள். ஸோ இங்கே வந்து கரிக்குலம் வந்து நல்லா அப்டேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து LMS வந்து டவுன் சவுத்தில் ஒரு நாள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறையா வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு வந்து லேர்னிங் வந்து இவங்க கொடுக்குறாங்க. சரியா? அதே மாதிரி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 34 ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா வரைக்கும் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு 4 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. 1.5 crores வந்து ஒருத்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 பப்ளிகேஷன்ஸ் இந்த கல்லூரியில் வந்து வந்திருக்கு. அதேமாதிரி 50+ பேசன்ட் ரைட் வந்து இந்த கல்லூரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ ஓரளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீசெண்டான நல்ல கல்லூரி. ஸோ காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50,000 வந்து BE BTech வரும் நான் அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு. இதே அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 55,000 வந்துடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். மற்ற எல்லா ஃபீஸும் சேர்த்து உங்களுக்கு நெருக்கி 90லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அதே மாதிரி பிஇ பிடெக் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 95,000 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.25 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரூம் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,100 வாங்குறாங்க பெர் மந்த்து. அதே மாதிரி மெஸ் பில் வந்து பார்த்திங்கன்னா 4,800 வரைக்கும் வரும். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. அதுக்குரிய காஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க சரியா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்காங்க. ஸோ 2022-23 பொறுத்த வரைக்கும் 668 ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சதில் 581 பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மீடியம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 3.6 lakhs வந்து வாங்கியிருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 51 பேர் போயிருக்காங்க சரியா. அதே கடந்த வருடம் பார்த்திங்கன்னா 616 ஸ்டூடெண்ட்ஸில் 504 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மீடியம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 4 lakh சம்திங் வந்து மீடியம் சேலரி வருது. 40+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு போயிருக்காங்க சரியா. ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கும்போது டாப் ரெக்ரூட்டர்ஸ் யார் யார் நான் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு பெரிய கம்பெனிஸ்லாம் வர்றாங்க. ஈவன் தோ வந்து இது வந்து கொஞ்சம் கோவில்பட்டி அப்படின்ற ஒரு Tier 3 சிட்டியில் இருந்தால் கூட இந்த கல்லூரி ஒரு Tier 2 கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. ஸோ டாப் 50ல் 35th ரேங்க் இருக்குன்னா நீங்களே பார்த்துக்கோங்க சரியா. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் சிஎஸ்சிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற கோர்ஸுக்குமே நீங்கள் இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓசிக்கு பொறுத்த வரைக்கும் 184 இருந்தால் அந்த கல்லூரியில் சிஎஸ்சிக்கு ஜாயின் பண்ணலாம். இதே பிசிக்கு வந்து 177, பிசிஎம்க்கு 178, எம்பிசிக்கு 166, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 134, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 128 வந்து கட் ஆஃப் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கல்லூரியில் நீங்கள் சேருவதாக எடுத்துருந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் உங்களோட கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஒரு 170 ரேஞ்சில் இருக்கீங்க, கட் ஆஃப் இருக்கீங்க, ஒரு நல்ல காலேஜ் டவுன் சவுத்தில் வேணும், ஃபீஸும் மாடரேட்டாக இருக்கணும், பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும், கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒன்றும் பெய்டு ஆர்டிக்கல்லாம் இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அகைன் சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்த வெள்ளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.